வணக்கம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து 23 கேள்வியை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 23 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நிறைய பேர் ஸ்கோரை கமெண்ட்லேயே போட்டு விட்றது கிடையாது. கமெண்ட்டில் போட்டு விட்டால் தான் அடுத்தடுத்த டைம் நம்ம நல்லா ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் வரும். சரிங்களா? ஐயோ, கமெண்ட்டை பார்ப்பாங்களே, கம்மியாக போட்டால் என்ன நினைப்பாங்க, அடுத்த டைமு கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டி பகுதியிலேருந்து நடக்கும். 6ஆம் வகுப்பு பாலிட்டியிலேருந்து டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸ்கூல் புக்கிலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு பாடத்தை எடுத்து அதை நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டுவிடுவேன். நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நான் டீட்டெயில்ஸை சொல்லுவேன். சரிங்களா? ஏதோ ஒன்றில் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. நாளையிலேருந்து பாலிட்டி வகுப்பு ஆரம்பம். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? கேள்விகளை கேட்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். தேசிய வனக்கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தேசிய வனக்கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடையை பார்க்கலாங்களா? 1988 கொண்டு வந்தாங்க. தேசிய வனக்கொள்கை 1988 கொண்டு வந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். கழுவேலி மற்றும் ஊசுடு பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? கழுவேலி இதுவும் பார்த்திங்கன்னா பறவை சரணாலயம், ஊசுடு அப்படிங்கிறதும் பறவை சரணாலயம். இந்த ரெண்டும் எந்த மாவட்டத்தில் இருக்குது? இதற்கான விடை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா தருமபுரின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. சரிங்களா? இதுக்கான விடை ஈரோடு மாவட்டம் என்பது சரி. 2295 சதுர கிலோமீட்டர்கள் அளவுக்கு காடுகள் இருக்குது. இப்போ அப் டு டேட்டில் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஈரோடு. அடுத்த வினா பாருங்கள். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம், இதனுடைய தலைவர் விடை மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்த வினா பாருங்கள். தேசிய வனக்கொள்கையின்படி புவியின் பரப்பில் எத்தனை பங்கு காடுகள் இருக்க வேண்டும்? தேசிய வனக்கொள்கையின்படி புவியின் பரப்பில் எத்தனை சதவீதம் காடு இருக்க வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் 1/3 காடாக இருக்க வேண்டும். அடுத்த வினா பாருங்கள். பிச்சாவரம் சதுப்பு நில காடு உலகத்தின் எத்தனையாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும்? பிச்சாவரம் சதுப்பு நில காடு உலகத்துடைய எத்தனையாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு? ரொம்ப பெரிய காடு போல் இருக்குது. நான் இன்னும் போனதில்லைங்க. யாராவது போயிருக்கீங்களா? யாரும் போயிருக்க மாட்டாங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காட்டுக்கு எதுக்கு போகிறாங்க? பீச்சுனா கூட போயிட்டு வந்திருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும். பிச்சாவரம் சதுப்பு நில காடு உலகத்திலேயே 2வது பெரியது. அடுத்த வினா பாருங்கள். காடுகளின் பரப்பளவின் அடிப்படையில் மாவட்டங்களை வரிசைப்படுத்துக. காடுகளுடைய பரப்பளவை வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ஈரோடு முதலிடம், 2வது கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், 4வது வேலூர். இதுதான் சரியான வரிசை. இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வரிசைப்படுத்துக, ஏறு வரிசையில் அமைக்கவும், இறங்கு வரிசையில் அமைக்கவும் இப்படியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இறங்கு வரிசை. ஈரோடு ஃபஸ்ட் பிளேஸு, கோயம்புத்தூர் 2வது, திண்டுக்கல் 3வது, வேலூர் 4வது. அடுத்த வினா பாருங்கள். வளநாடு கருப்பு மான் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? வளநாடு அப்படின்னு புக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா
வல்ல நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வளநாடு வல்லநாடு எல்லாம் ஒன்று தான். கருப்பு மான் சரணாலயம் எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குது? விடை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி. அடுத்த வினா பாருங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காட்டின் பரப்பளவு எவ்வளவு? பிச்சாவரம் சதுப்பு நில காட்டின் பரப்பளவு எவ்வளவு? விடையை பார்க்கலாங்களா? 11 சதுர கிலோமீட்டர்கள். 11 சதுர கிலோமீட்டர். அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களில் தவறானது எது? தமிழ்நாட்டில் மொத்தம் 3 உயிர்கோள பெட்டகம் இருக்குது. இந்த 3ல் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நீலகிரியில் உயிர்கோள பெட்டகம் இருக்குது, மன்னார் வளைகுடாவில் இருக்குது, அகத்தியர் மலையில் இருக்குது, கொல்லிமலையில் இல்லை. கொல்லிமலையில் உயிர்கோள பெட்டகம் இல்லை. அடுத்த வினா பாருங்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது மாவட்டம். மாவட்டம்னா கலெக்டரு, மாநிலம் அப்படின்னா முதலமைச்சர். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் முதலமைச்சர். அதுவே தேசிய லெவல்னா பிரதமர் வருவார். அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? விடையை பார்க்கலாங்களா? விடை கடலூர் மாவட்டம். கடலூர். அடுத்த வினா பாருங்க. 2021ஆம் ஆண்டு மாநில வன அறிக்கை இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு எவ்வளவு? 26,419 சதுர கிலோமீட்டர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற காடுகளின் பரப்பளவு. புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சதுர கிலோமீட்டர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, 26 புள்ளி போட்டிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. 2021ஆம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம்? 2021ஆம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 20.31%. மொத்த நிலத்தையும் 100% வச்சுட்டோம்னா அதில் காடுகள் 20% இருக்குது. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் உள்ள காடுகளின் பரப்பளவில் தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளவு? இந்தியாவில் இருக்கிற காடுகளை 100% வச்சுக்கிறோம். அதில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 2.99%. 2.99%. அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? விடையை பார்க்கலாங்களா? 5 வகையாக பிரிக்கலாம். அடுத்த வினா பாருங்க. பறவை சரணாலயங்களை பொறுத்துக. பறவை சரணாலயங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்த வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா? கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்குது. படுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூரில் இருக்குது. தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சோலைக்காடுகள் சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என அழைக்கப்படுவது எது? சோலைக்காடுகள் என அழைக்கப்படுவது எது? இதற்கான விடை மித வெப்பமண்டல மலைக்காடுகள். இதுக்கு பேர் தான் சோலாஸ்ன்னு சொல்லுவாங்க, மித வெப்பமண்டல மலைக்காடுகள். அடுத்த வினா பாருங்க. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த காடு வகை எது? பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த காடு வகை எது? விடையை பார்க்கலாங்களா? வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அடுத்த வினா பாருங்க. பிச்சாவரம் சதுப்பு நில காடு காணப்படும் மாவட்டம் என்ன? பிச்சாவரம் சதுப்பு நில காடு காணப்படும் மாவட்டம் என்ன? இதற்கான பதில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர். அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாடு எத்தனை புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு எத்தனை புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. மிக அதிகமாக வீசக்கூடியது, அதிகம், மிதம், குறைவு, மிக குறைவு.
மொத்தம் 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், நில அதிர்வு பகுதியில் தமிழ்நாடு எந்த மண்டலத்தில் அமைந்துள்ளது? நில அதிர்வு பகுதியில் தமிழ்நாடு எந்த மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டை சொல்லிட்டேன். நாளைக்கு டெஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் இருக்கிற அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து நடக்கும். என்ன பாடம் அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன். நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணி நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளை முதல் பாலிட்டி வகுப்பு ஆரம்பம். ஏன்னா பாலிட்டியில் 15 கேள்வி வரப்போகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாளையிலேருந்து அதை ஆரம்பிச்சிடலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை மிதமான அபாய மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. நில அதிர்வு பகுதியில் தமிழ்நாடு மிதமான அபாய நேர்வு மண்டலத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. 2022 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நஞ்சராயன் குளம் உள்ள மாவட்டம். இது வந்து கூகுள் எடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதை நான் கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்குன்னா, சரி ஒரு நியூஸ் சொல்கிறோம், அப்டேட்டோடு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கான பதில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது நஞ்சராயன் குளம் அப்படிங்கிறது ஒரு பறவைகள் சரணாலயம். 2022 அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய 17வது பறவைகள் சரணாலயம். அது எங்கே இருக்குது? திருப்பூரில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து பாலிட்டி வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். எல்லோரும் படிச்சுட்டு வந்து டெய்லியுமே டெஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா போதும், ஈஸியாக நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் குமார். தேங்க்யூ.